இன்னைக்கு நிறைய பேரோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து கோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ஸ்னு சொல்லும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்டா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து கோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ஸ் முடிச்ச அப்புறம் நானும் இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன்ல செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா, அது பண்ணுவா, இது பண்ணுவான்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐடியா உங்கள யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல கோர்ஸ் செல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கணும். ஆடியன்ஸ் இருந்தா ஒன்று தான் உங்களால கோர்ஸ் செல் பண்ண முடியும். ஆடியன்ஸே இல்லைன்னா நீங்க யாருக்கு போய் செல் பண்ணுவீங்க? கண்டிப்பா முடியாது. இல்ல செகண்ட் விஷயம், கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கணும். ஹி இஸ் ரெடி டு பர்ச்சேஸ் ஃப்ரம் யூ. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க கோர்சஸ் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் இது ரெண்டுத்துல எதுவுமே இல்லைன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் நீங்க வந்து கோர்சஸ் வந்து செல் பண்றதுக்கு. மேபி உங்களோட வெப்சைட்டை SEO ஆப்டிமைஸ் பண்றதா இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியா அட்வர்டைசிங்கே ரன் பண்றதா இருக்கட்டும், இதுல எது பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களோட கோர்சஸ் வந்து செல் பண்றதுக்கு. பிகாஸ் உங்களோட பட்ஜெட் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிடும், உங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் நீங்க கேட்டீங்கன்னா, கண்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், FB-ல இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், ஸோ இதுல எல்லாமே வந்து நீங்க கண்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் இல்லாத வரைக்கும் உங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. மேபி நீங்க இவ்வளவு பேர் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், உங்களுக்கு அவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கலாம், நீங்க நாலேஜபிள் பர்சனா இருக்கலாம், பட் ஆடியன்ஸ் இல்லைன்னா உங்களோட பிசினஸ் எதுவுமே இல்லை. ஸோ பில்ட் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் க்ரோ யுவர் பிசினஸ் எக்ஸ்போனென்ஷியலி.